டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேசுவதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. இந்தியாவிலும் உலக அளவிலும் பல பிரச்சனைகள் இப்பொழுது வந்திருக்கிறது. பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், விவாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இப்பொழுது இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அமெரிக்க ஒரு ஆய்வு நிறுவனம் கடந்த ஆண்டு 2023 அதானியை பற்றி அவருடைய வர்த்தகத்தில் உள்ள குறைபாடுகள், முறைகேடுகள், அதனுடைய பாதிப்பெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட எதுவும் நடக்காதது போல அது எல்ஐசியை பாதிக்காது, ஸ்டேட் பேங்கை பாதிக்காது, ஐசிஐசிஐ பாதிக்காது, இப்படியெல்லாம் அவங்க சொல்லி மழுப்பிட்டு இருந்தாங்க. அதற்கு அதானிக்கு அப்படியெல்லாம் ஒரு செல்வாக்கு இருந்ததுக்கு முதல் காரணம் நம்மளுடைய மத்திய அரசு தான். ஒன்றிய அரசனுடைய நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டரு அமித்ஷாவும் தான் காரணம். எப்படின்னா பைபிளில் ஒரு அருமையான ஒரு தொடர் உண்டு, சொற்றொடர். அது என்னன்னா, சாட்டன் வில் நாட் கம் டு யுவர் கண்ட்ரி, கம் டு யூ unless there is a flaw. உன்னிட்ட எப்ப சாத்தான் வருவான் என்றால் குற்றம் உள்ள நேரத்தில் தான் வருவான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா உள்ள பூந்துட்டான். எப்படி பூந்தான்? இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு இந்த ரைட்டோ ராங்கோ, சில பேர் காக்கா பிடிக்கிறவன், காலை பிடிக்கிறவன், சொரிஞ்சு விடுறவன், எந்த கட்டத்திலையும் நான் ஆதரிக்கிறவன் தவறு செய்யும் போது அதை எதிர்த்து கண்டிக்கிறதோ ஆலோசனை சொல்றதோ மறுக்குறதோ கிடையாது. அது ஒரு அடிமை புத்திங்கிறதான் காரணம். ஆங்கிலேயன் போனாலும் கூட இவர்களிடம் இருந்த இந்த அடிமை புத்தி நூற்றாண்டு காலமாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. அது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இது உள்நாட்டு பிரச்சனை, அதானியை பற்றி அமெரிக்கா தலையிடலாமா, இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அவன் இந்தியனா இருக்கட்டும் அல்லது அமெரிக்கனா எவனா இருக்கட்டும், முதல்ல மனுஷனா இருக்கணும்ல. இன்னைக்கு வேர்ல்டு ஒன் யூனிட்டின்னு வந்துடுச்சு. புதிய பொருளாதாரம் வந்த பிறகு உலகம் ஒரு உருண்டை, ஒரு பந்து அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சுங்க. இன்னைக்கு இங்க உள்ளவன் வெளிநாட்டுக்கு போய் அங்க குடியுரிமை பெற்றுக்கிட்டு இந்திய குடியுரிமை விட்டுறான். அங்க உள்ளவன் இங்க இருந்துட்டு இந்த இந்திய குடியுரிமை விட்டுட்டான். மொழி, தாய்மொழியும் மாறி போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, தேசிய கருத்தும் மாறிக்கொண்டு இருக்கிறது, அதே மாதிரி குடியுரிமையும் மாறிக்கொண்டு இருக்கிறது. குடியுரிமை மாறினால் தேசியமும் மாறும். இப்படி பல சிக்கல் இருக்கு. ஒண்ணு மட்டும் என்னன்னா, அந்தந்த நாட்டிலே பிறந்தவன் தான் அங்க பிரதம மந்திரியாவோ ஜனாதிபதியாவோ ஆக முடியும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு கமலா ஹாரிஸ அமெரிக்காவில் நிறுத்து காரணம்னா அவன் அங்க பிறந்தவன், அவங்க அம்மா வர முடியாது. ஏன்னா அம்மா தமிழ்நாட்டில் இங்க பிறந்தவங்க, மன்னார்குடி பக்கத்துல. அது மாதிரி எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும் போது இவன் எப்படி அமெரிக்கா எடுக்கலாம் அப்படின்னா, இவன் என்ன போய் அதானி அங்க போய் பாண்ட்ஸ் வித்தான். இங்க அதுதான் அதானி பவர் அப்படிங்கிறது. இவன் என்ன பண்ணா, சூரிய ஒளி மின்சாரம் தயார் பண்றதுக்கு அந்த சேனல்ஸ் அமெரிக்கா கம்பெனியோட சேர்த்து இவன் வியாபாரம் பண்ணான். அப்ப இதை விற்பதற்கு லஞ்சம் கொடுத்தான். இதாங்க குற்றச்சாட்டு. இதுக்கு முதலீடு பண்ணோம் அமெரிக்காவுல சிறு குறு முதலீட்டாளர்கள் பண்ணான். அப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் பணத்தை வாங்கிட்டு பல இதுல செய்யறான். இவனே கடன்காரனா இருக்கான். எனவே சொல்லிய காரியம் ஒண்ணு, இவன் வேற செய்துட்டு ஒண்ணு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்க என்ன பண்ணா, ஒரு கேஸை போட்டு விட்டான். எங்க நியூயார்க்ல கிழக்கு பகுதி உள்ள ஒரு கோர்ட்ல, நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போட்டான். என்ன, அதானி முறைகேடாக இந்த பாண்டை வித்து உண்மையை சொல்லாமல் எதற்காக முதலீடு செய்கிறோம், அதற்காக இது வாங்குறோம் அப்படி என்பதை முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்காமல் இவன் இது மாதிரி செய்துட்டான் அப்படின்னு ஒண்ணு. அது மட்டுமல்ல, இந்த பணத்துல கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்துருக்கான். எதுக்கு? இந்த சூரிய ஒளி மின்சாரம் தயார் பண்ற சேனல்ஸ்னு சொல்றோம்ல, அதை வாங்குவதற்கு. இது பல இடத்துல எல்லாமே நடந்திருக்கு. இப்ப இந்தியாவிலேயே நடந்திருக்கு. அதுல ஒரு குறிப்பா சொல்ல போனா, ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 1750 கோடி கொடுத்துருக்கான் அப்படின்னு. இங்க என்ன குற்றச்சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு இண்டிக்டேடு அப்படின்னு கோர்ட்ல போட்டு அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அரசு வாரண்ட் இது பண்ணா 6 பேருக்கு பண்ணியிருக்கான்.
6 பேர்ல அதானி, அவனுடைய அண்ணன் வினோத் அதானி, அண்ணனுடைய பையன் வந்து சாகர் அதானி, இவனெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது 23 கடந்த ஆண்டிலேயே இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டான். என்ன அப்படி அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு கம்பெனி வந்து பங்கு வந்து வெளியில விடுறான், ஷேர் விடுறான் அப்படின்னா அதுல 75 விழுக்காடு இவன் வைத்துக்கொண்டு 25 விழுக்காடு பொதுல விடணும் அப்படின்னு செய்யணும். ஆனா இவன் என்ன பண்ண, அதையும் விடாம தன்னுடைய அண்ணன் மகன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போலி கம்பெனி மௌரிஷியஸ்ல ஒரு 47 கம்பெனி, அது ஷெல் கம்பெனி, அது ஒண்ணும் கிடையாதுங்க, அட்ரஸ் கிடையாது, ஒன்றும் அங்க யூஸ் பண்ணிக்கிறது. இது அரசாங்கத்துல எந்த நடவடிக்கை இருக்குல்ல, கடைசியில் அவனை நெருக்கமோ அந்த வினோத் அதானி, இந்த அதானியோடைய அண்ணன் வினோத் அதானி சைப்ரஸுக்கு போய் அங்க தன்னுடைய குடியுரிமை மாத்திக்கிட்டு அந்த நாட்டு சிட்டிசன் இது இல்லை அப்படின்னு மாத்திக்கிட்டான். இப்படி என்ன செய்யறது அப்படின்னா, இதை நல்லா கவனிக்கணும். ரொம்ப பேர் பொருளாதார அறிவு இல்லாமலும் பொருளாதார கோட்பாட்டை புரிந்து கொள்ளாமலும் பொருளாதார பகுத்தறிவு எல்லாம் இல்லாததுனால இந்த நாட்டுல வந்து எப்படின்னா ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எடுத்த எடுப்பிலே நான் சொன்னேன், Satan will not enter unless there is a flaw. குற்றம் உள்ள இடத்தில் தான் சாத்தான் நுழைவான் அப்படின்னா, அமெரிக்கா கோர்ட்ல இந்த மாதிரி கொடுத்தது வந்து இந்தியாவில் டாட்டா இருக்கும், பிர்லாவுக்கு இருக்கும், முந்திராஸ் இருக்கட்டும், சிதம்பரம் இருக்கட்டும், எந்த ஒரு கோடீஸ்வரனும் எந்த தொழிலதிபருக்கும் இப்படி வந்தது கிடையாது. முதல் இந்திய வரலாறுல 75 ஆண்டு முடிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த RSS இந்த இதனுடைய இது வந்து 25வது வந்தா 100 ஆண்டுங்க. போன 1925 2025 இப்படி கொண்டாடுற காலத்துல இவங்க வந்து ராமராஜ்யம்னு சொல்லி இந்துத்துவம்னு சொன்னா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நீதி நேர்மை இல்லாம போயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, இங்க செபி என்பது அவங்க தலைவரா இருந்த மாதவி புச்சித்தே வந்து குற்றச்சாட்டப்பட்டாங்க. அதானி கம்பெனில அவங்க ஹஸ்பண்ட் மூலமா செய்திருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல சித்ரா ராமகிருஷ்ணன் ஒருத்தவங்க அவங்க. அப்ப யாரு வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல ஆக்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒழுங்குமுறை நிறுவனம் அதே ஆக்ஷன் எடுக்கல. அங்க வந்த தலைவர்களே ஃப்ராடு. எப்படின்னா இந்த மாதிரி அதானி அம்பானி இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க வெளிநாட்டுல முதலீடு செய்தாங்க, இவங்க பாண்டை வித்தாரு, வாங்கினாங்க. இப்ப அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தலையிடுவேன். ஏன்னா அமெரிக்க மக்கள்கிட்ட நீ பணம் வாங்குற, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் குடியுரிமை உள்ளவன் குடிகள் வந்து அவங்க என்ன பிரஜை வந்து என்ன பண்ண முதலீடு செய்திருக்கான். அப்ப அவனுடைய இன்ட்ரெஸ்டை காப்பாற்ற வேண்டியது அமெரிக்க கடமை. அப்ப நீ செய்யறீங்க பாரத் அது இதுன்னு சொல்றிய, நீ காப்பாத்தினியா அப்படின்னா இல்ல. என்னன்னா இங்க வந்து சிபிஐ இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி இருக்கு, ரா இருக்கு, இதெல்லாம் NIA இருக்கு, எல்லாம் இருந்து தூங்குறானு நல்ல கும்பகரணம் மாதிரி தூங்கிக்கிட்டு இங்க வந்து இவனை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறத கண்டுக்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு, இது வந்து கொடுத்ததெல்லாம் என்ன, அவன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்திலையும் எவிடன்ஸ் வச்சிருக்கான். இப்ப வந்து என்ன இண்டிக்டட், இப்ப என்ன தெரியுமா, இன்னைக்கு இந்து பத்திரிகையில ஆங்கில நாளிதழ்ல வந்திருக்கு, 21 நாளுக்குள்ள பதில் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்துருக்கான், சர்வ் பண்ணியிருக்கான். கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு அந்த நியூயார்க் உள்ள கிழக்கில் உள்ள நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி கிடையாது, ரூல் ஆஃப் லான்னா ரூல் ஆஃப் லா தான் அமெரிக்காவில். நீங்க எவ்வளவு இருந்தாலும் அது வந்து நிக்சன்ல இருந்து பார்த்தோம், வாட்டர் கேட் இதுன்ட்டு, அதே மாதிரி இவனை வந்து பார்த்தோம், கிளின்டனை பார்த்தோம், ஓவர் செட்ஸ்ன்னு ஒரு ஆபீஸ்ல உள்ள பொண்ணுகிட்ட தவறா நடக்க முயன்றான், கெடுத்து இல்ல, ரேப் பண்ணில்ல, அப்படி உள்ள ஒரு நாடு. அந்த முதலாளித்துவத்துல பழையது நடந்தாலும் கூட அந்த ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொப்ரைட்டி, அதனுடைய இதை காப்பாற்றுவதில் அவர்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, ட்ரம்போட கூட்டு ஏதாவது பண்ணி தப்புவார்னா அவரே என்ன தெரியுமா, இப்பதான் கோர்ட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கு, அவருக்கு 39 கோர்ட்ல வந்து கிரிமினல் டிக்ளேர் பண்ணியாச்சு, நின்று ஜெயிச்சிட்டாரு. இப்போ வந்து அதுல இருந்து அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறது வாய்ப்பு உண்டு. அந்த எக்ஸம்ஷன் நீங்க அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கலாம் கோர்ட்லன்னு இப்ப அவருக்கே வந்திருக்கு. இப்ப நேத்தன்யாவுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் போயிருக்கு. என்ன சொல்லியிருக்கான்,
இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லால என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இவன் வார் கிரிமினல் டிக்ளேர் பண்ணிட்டு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி சர்வதேசத்தில் இருக்கும்போது நம்ம நாட்டுல இந்த மாதிரி வந்திருக்கும் போது நாம இப்ப என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்க உள்ள மைய அரசு நடவடிக்கை எடுக்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பொருளாதாரம் இந்த டெயில் ஸ்பின்ல போயிருக்கு. அந்த பிளேன் வந்து தடுமாறி சுத்தி 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 கீழே வந்து உழுவுற மாதிரி வரும் பொருளாதாரம். அது மாதிரி தரை தட்டிய கப்பலாக கவிழும் விமானமாக இந்திய பொருளாதாரம். அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த பாஜக அரசுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பல மாநிலத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ டிஎம்கேல கூட இந்த மாதிரி அவருடைய சூரிய ஒளி பேனல் தயார் பண்ற பேனல் வாங்குறதுல வந்து இங்க டான்ஜென்கோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்ப செந்தில் பாலாஜி அவர் சொல்லிட்டார், எங்களுக்கு வந்து 3000 கோடி அப்படிலாம் சொல்றீங்க, நாங்க வந்து 21 தான் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது, அதனால அவங்க சொல்ற பீரியட்ல நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இங்க ஒண்ணு நம்ம நினைக்க வேண்டியிருக்குன்னா, ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, வெளிநாடா இருக்கட்டும் உள்நாடா இருக்கட்டும், நேர்மையா வியாபாரம் இல்லை என்றால் அது எல்லாரையும் பாதிக்கும். தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், வேலையில்லா திண்டாட்டத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே. அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, கணவன் மனைவி 2 பேரும் வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் முரண்பாடு இருந்தா அது வந்து கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு சண்டை, அது வந்து குடும்ப விவகாரம்னு கம்முன்னு இருப்பான். ஆனா அதே கணவன் தன் மனைவியை கொலை செய்ய போனான்னா பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் போலீஸ்ல இருந்து தலையிடுவான். அந்த நிலைமை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனால இவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை, அப்படி நிரூபித்தால் தான் நாம் பேச முடியும் என்று சொல்வதனால ஒரு வார்த்தை வாஜ்பாய் சொன்னதான் நினைச்சேன். என்னன்னா, த டாலரன்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் இஸ் டூயிங் இன்ஜஸ்டிஸ் பாரு. அதாவது இன்ஜஸ்டிஸ் அநியாயத்தை பொறுத்து கொண்டு சகித்து போபவன் தானும் அந்த அநியாயத்தை செய்கிறான் என்பதுதான் வாஜ்பாயினுடைய ஸ்டேட்மெண்ட். அதை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.